நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ரெங்கநாதன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். சுத்தம் சோறு போடும்னு ஒரு பொன்மொழி பெரியவர்களால் சொல்லப்படுவதுண்டு. இந்த சுத்தம் என்பது நாம் வாழுமிடம் மட்டுமல்ல, நமது உடலுக்கும் பொருந்தும். ஆம், நமது உடம்பையும் உடலில் உள்ள உறுப்புகளையும் சுத்தமாக வச்சுக்கணும். நமது வயிற்றை கூட சுத்தம் பண்ணணும். வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் சனிக்கிழமை தோறும் செய்யணும். மாதம் ஒரு முறை வயிறு சுத்தம் என்பது நம் முன்னோர் பின்பற்றி வந்த ஆரோக்கிய வழிமுறைகள். வயிற்றை சுத்தப்படுத்த விரதம் இருப்பதும், மூலிகை கஷாயம் குடிப்பதும், விளக்கெண்ணெய் குடிப்பதும், இனிமா எடுத்துக்கொள்வதும் காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் பழக்கங்கள். இப்போ மறந்துகிட்டு இருக்கோம். இப்படி சுத்தம் பண்ணுறதுனால உடம்புல இருக்கும் தேவையற்ற கழிவுகள், நச்சுகள் வெளியேற்றப்பட்டு ஆரோக்கியம் முழுமையாக கிடைக்கும். ரெங்கநாதன் ஐயா, அந்த காலத்தில் இப்படிலாம் நீங்களும் செஞ்சிருப்பீங்க, இப்போவும் செய்வீங்கிற நம்பிக்கை. நம்ம வீட்டைத்தான் நாம் சரியாக சுத்தம் பண்ணாமல் இருக்கிறோம். உடம்பையாவது சுத்தமாக வச்சுக்க கூடாதா? வாயில் தொடங்கி ஆசன வாய் வரை உள்ள நமது செரிமான மண்டலத்தின் கடைசி பகுதி பெருங்குடல். பெருங்குடல் 5 அடி நீளமும் 2.5 இன்ச் சுற்றளவும் கொண்டது. இதன் முக்கிய பணியே நாம் சாப்பிட்ற சாப்பாட்டின் செரிமானத்துக்கு பிறகு உருவாகும் கழிவுகளை வெளியேற்றுவதும் நீர் இழப்பை தவிர்ப்பதும் தான். பெருங்குடல்ல நன்மை செய்யும் பாக்டீரியா கிருமிகள் நிறைய இருக்கின்றன. இந்த பாக்டீரியா கிருமிகள் வைட்டமின் கே, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் போன்ற உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களின் உற்பத்திக்கு உதவியா இருக்கின்றன. பெருங்குடல் வழியா கழிவுகள் வெளியேறும் போது சில நேரத்தில் கழிவுகள் குடல்லையே தங்கிட வாய்ப்பு இருக்கு. அது நாம சாப்பிட்ட உணவின் எச்சம், இறந்த செல் திசுக்கள், வயிற்றுல சுரக்கும் சளி போன்ற திரவம், இப்படி பலது கழிவுகள் பெருங்குடல்ல தங்குனா நமக்கு பிரச்சனை தான். கழிவுகள் என்றாலே விஷம்தான். இப்படி தங்குன நஞ்சானது மறுபடியும் இரத்தத்தில் கலந்து நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை பாதித்து ஊட்டச்சத்து உற்பத்தியை தடுத்துரும். அதோடவா செரிமான மண்டலத்தின் செயல்திறனை பாதித்து மலச்சிக்கல் போன்ற உபாதைகளை ஏற்படுத்தும். ஒருத்தருக்கு இப்படி கழிவுகள் உடம்புக்குள்ள தங்குனா தலைவலி, முதுகுவலி, சோர்வு, மலச்சிக்கல், வாயில் கெட்ட வாடை, உடலில் துர்நாற்றம், எரிச்சல், சரும பிரச்சனைகள், வாயு தொல்லை, வயிற்றுப்போக்கு, இப்படி பல உபாதைகள் உண்டாகலாம். ரெங்கநாதன் ஐயா, பெருங்குடல்ல கழிவுகள் தங்குனதுனாலேயே இவ்வளவு சிரமங்கள்னா இன்னும் மற்ற உறுப்புகளில் தங்குனா என்ன ஆகும்? இதுக்கு மேலே ஒரு படி. நமது சின்ன உடம்புக்குள்ளேயே தேங்கும் கழிவுனால இவ்வளவு உபாதைகள் உண்டாகுதே. நம்ம வீட்டுக்குள்ள, வீதிக்குள்ள, நகரத்துக்குள்ள, மாநிலத்துக்குள்ள, நாட்டுக்குள்ள அங்கங்க கழிவுகள் தேங்கி நிற்குதே. அப்ப எவ்வளவு உபாதைகள், எவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாட்டுக்கு ஏற்படும்? மக்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க? என்ன செய்யலாம் அல்லது என்ன செய்யணும்? உடம்ப, குறிப்பா பெருங்குடலை சுத்தம் செய்ய நீர் கொண்டு சுத்தம் செய்யும் சிகிச்சைக்கு கலோனிக் லாவேஜ்னு பேராம். 1 மணி நேரத்தில் சுத்தம் செய்யும் இந்த சிகிச்சை முடிஞ்சிருமா? நமது சுற்றுப்புறத்தை எப்படி சுத்தம் செய்யறது? ஒன்று தனிமனித ஒழுக்கம், பண்பாடு வேணும். இல்லைனா இயற்கை அன்னையின் கருணையில் அதிகமான மழை பெய்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போகணும். அப்போ நல்லது கெட்டது எல்லாம் போயிடும். அதையும் நாம எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.